ஹலோ, வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். நம்ம இப்போ முள்ளங்கி சட்னி வைக்க போகிறோம். இந்த வீடியோவில் போய் பார்ப்போம் வாங்க எப்படி முள்ளங்கி சட்னி வைக்கிறதுன்றது. முள்ளங்கியில் நிறையா நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதில் நல்லாவே இருக்குது. நம்ம வந்து இந்த சட்னி எந்த கலர் முள்ளங்கியில் வேணாலும் வைக்கலாம். ஒரு 3 to 4 கலர்ஸ் ஆஃப் முள்ளங்கி இருக்குல்ல, ஸோ இதில் வேணாலும் வைக்கலாம். இது இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இதில் 1/2 kg முள்ளங்கி வச்சு தான் துவையல் செஞ்சுருக்கேன். ஸோ நமக்கு வந்து முள்ளங்கியோட இன்டேக் ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு ரைஸுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க வீடியோவில் போய் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும், எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நான் வந்து 1/2 kg ஒயிட் முள்ளங்கி எடுத்திருக்கேன். ரேடிஷ் இது வந்து ஒரு ரூட் வெஜிடபிள். இதுக்கு நான் குட்டியாக 2 தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து மீடியம் சைஸ் தக்காளி வச்சுருந்தீங்கன்னா ஒரே ஒரு தக்காளி போதும். கருவேப்பிள்ளை, கறி லீவ்ஸ், மஸ்டர்ட் சீட்ஸ், கடுகு, புரோக்கன் உருத் தால், அரை உளுந்து, ரா கசஃபெட்டோடியா, கட்டி பெருங்காயம். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்கள் பவுடர் பெருங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் சில்லிஸ், காஞ்ச வரமிளகாய், உப்பு, டேமரிண்ட் புளின்னு சொல்லுவோம்ல, வெள்ளை பூண்டு, கார்லிக், குக்கிங் ஆயில், எண்ணெய். இப்போ நீங்கள் ஒரு கடாயை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 7 to 8 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் போர் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஆயில் ரெடி ஆனதுக்கப்புறமா நான் கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன், ரா கசஃபெட்டோடியா. இதை நல்லா கரண்டி போட்டு கிண்டி இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்கள் வந்து பவுடர் பெருங்காயம் அதுக்கப்புறமா லேட்டர் ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ரெட் சில்லிஸ், காஞ்ச வரமிளகாய் ஒரு 7 பீசஸ் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் முன்ன பின்ன எடுத்துக்கலாம். வெள்ளை பூண்டு நான் 5 பீஸ் எடுத்திருக்கேன். கருவேப்பிள்ளை இதையும் ஜஸ்ட்டு ஒரு கரண்டி போட்டு கிண்டி வேக வச்சுக்கோங்க. புளி வந்து நான் குட்டி நெல்லிக்காய் சைஸுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கி ரேடிஷையும் இதில் சேர்த்துருங்க. மீடியம் ஃப்ளேமில் இந்த முள்ளங்கி நல்லா வேகட்டும். இதுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம்லாம் நான் சேர்க்கலை. இது வெறுமன முள்ளங்கியை மாத்திரம் வதக்கும் போது நமக்கு வந்து அந்த முள்ளங்கியோட ஃப்ளேவர் டேஸ்ட்டு கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். இப்போ இது ஸ்லோவாக நல்லா வதங்கி வரட்டும். எப்படியும் இது 10 மினிட்ஸ் ஆகும் குக் ஆகிறதுக்கு. இந்த மெஷர்மெண்ட் படி நம்ம சட்னி செஞ்சோன்னா நல்லா 4 அடல்ட்ஸ் சாப்பிடலாம். இப்போ நல்லா ரேடிஷ் குக் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் இதில் சேர்த்துடலாம். மீடியம் சைஸ் தக்காளினா ஒரு தக்காளி போதும். ரொம்ப குட்டி தக்காளினா நீங்கள் 2 சேர்த்துக்கோங்க. முள்ளங்கியில் ஒரு ஸ்மெல் வரும்ல, அதுக்காக தான் தக்காளி சேர்க்குறோம் நம்ம. இப்போ இந்த தக்காளியும் நல்லா சாஃப்டாக ஆனதுக்கப்புறமா தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதில் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஜஸ்ட்டு 2 தடவை கிண்டி விட்டுட்டு நீங்கள் ஃப்ளேமை டர்ன் ஆஃப் பண்ணிடுங்க. ஃப்ளேம் டர்ன் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வார்ம் ஆகி வரட்டும். அதுக்கப்புறமா இதை மிக்சர் ஜாருக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிங்க. பல்ஸ் மோடில் 3 தடவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். நம்ம தாளிக்கிற கரண்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போர் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ரெடி ஆனதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் மஸ்டர்ட் சீட்ஸ், கடுகு சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அரை உளுந்து, புரோக்கன் உருத் தால் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் பல்ஸ் மோடில் அரைச்ச சட்னியோட இதையும் நீங்கள் மிக்சியில் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் இதை வந்து நீங்கள் மிக்சர் ஜாரில் ஜஸ்ட்டு ஒரு 1/2 மினிட்டுக்கு அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா பாருங்கள், இப்போ நல்லா முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிடுச்சு.
நீங்கள் இந்த பக்குவத்தில் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல முள்ளங்கி ஃப்ளேவரோட சட்னி ரொம்ப வாசமாக இருக்கும். இப்போ இதை பவுலுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. முள்ளங்கியை வந்து நீங்கள் மிக்சியில் கிரைண்ட் பண்ணும்போது தண்ணி ஊற்ற தேவையில்லை, ஏன்னா முள்ளங்கியிலே தண்ணி சத்து இருக்குது. ஹோப் இந்த சட்னி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை.